பாமகவில் இன்றைக்கி அந்த ப்ராப்ளம் வருது. எல்லாருமே இளைய சமுதாயமாக இருக்கும்போது வயசானவங்களால் கட்சியை சமாளிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஒரு தலைமுறை இடைவெளி வந்துருங்க. அதாவது நான் யோசிக்கிறதுக்கும் என்னுடைய பையன் யோசிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றது தான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றது தான் கேட்கணும். பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நான்லாம் அந்த காலத்தில் திட்டுவேன், மரம் வெட்டும் கட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை ஏன்னா மரங்களெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறமா அது எப்படியோ அந்த மரம் வெட்டுற கொள்கையை கைவிட்டு மரம் நட ஆரம்பித்தாங்க. அது ஒரு நல்ல மாற்றம். அது மட்டும் போராது, சமூகத்தில் இன்னும் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு ஜாதியை மட்டுமே நம்பி கட்சியை வளர்க்க முடியாது. அந்த புகைச்சல் இருக்குது இல்லையா, அப்பா பையனுக்கு இடையில் இருக்கிற புகைச்சல் தொடர்ச்சியாக ரொம்ப நாளாகவே இருந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே இருந்துட்டுருக்கு. நிறைய பேர் கட்சியை விட்டு வெளில போயிட்டாங்க. அது இன்னைக்கு வெடிச்சிருக்கு. வேல்முருகன் கூட அப்படி தானே சார். வேல்முருகன் மாதிரி ஒரு ஆள் கூட கட்சியை விட்டு வெளில போகிறாங்கன்னு சொன்னால் அது காரணம் அதுதான். காடுவெட்டி குருவனுடைய தலைமுறை வேற இப்போ வந்து கட்சியை கைப்பற்றலாமா அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அகிலேஷ் யாதவ் மாதிரி அவர் வந்து கட்சியை உடச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதாவது அப்பா உட்காந்து வச்சுட்டு அப்படிதான் இது வந்து ஒரு நெசசிட்டி, காலத்தினுடைய நெசசிட்டி. நீங்கள் பாருங்கள் சார், அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்பவே நீங்கள் குடும்ப கட்சியை மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு தந்தையை அன்புமணி ராமதாஸ் குற்றம் சொல்வதற்கு இவருக்கு தகுதி கிடையாது. தந்தைக்கு பிறகு தந்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டீங்க, அது தப்பு. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என்ன நடக்குது பாமகவில்? நார்மலாக வந்து அன்புமணி வந்து ரொம்ப சட்டில்டாக தான் எல்லா இடங்கள்லையுமே பேசுவார். கோபமான இடத்துல கூட அவரோட பேச்சில் வந்து ஒரு பொறுமை தெரியும். பட் இன்னைக்கு நடந்த அந்த பொதுக்குழுவில் வந்து அதுவும் தந்தையான ராமதாஸ், பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள்ட்டே வந்து என்னை வந்து சந்திக்கணும்னா இனிமேல் பனையூரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வந்து பாருங்க அப்படின்ட்டு சொன்னதுங்கிறது என்ன நடக்குது? ஃபோன் நம்பர் வேறு கொடுத்துட்டாரு. என்ன சார் நடக்குது? இதில் ரொம்ப நாளாகவே இருக்கிற புகைச்சல் தான் இன்றைக்கி அது வெளியில் வந்துடுச்சு. ஆனால் அந்த பொதுக்கூட்டத்தில், அதாவது அவங்களுடைய பொதுக்குழு கூட்டத்தில் வெடிக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த என்டையர் எபிசோடில் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, நான் அன்புமணி ராமதாஸ் பக்கத்தில் தான் இருக்கேன், ராமதாஸ் பக்கத்தில் இல்லை. பல தவறுகள் மாறி மாறி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் இளைஞர்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க. இளைஞர்கள் பக்கத்தில் தான், நான் முதியவன் தான், ஆனால் நான் இளைஞர்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். ஓகே. ஆனால் அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருக்கிற ஒரு சில குறைகளையும் நான் சுட்டிக்காட்ட தவற மாட்டேன். அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப நாளாகவே புகஞ்சின்னு இருக்கிற சமாச்சாரம் தான். ஒரு குடும்ப கட்சி, அதாவது ஆக்சுவலி அது குடும்ப கட்சியாகவே இருக்கல. அவங்க ஆரம்பிக்கும்போது 1989 ஆரம்பிக்கும்போது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்போடு அவங்க ஆரம்பித்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய பொதுக்கூட்டங்கள் பண்ணினாங்க, எவ்வளவு மக்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. வன்னியர்கள் சேராத சமூகத்தினுடைய வாக்குகள் கூட அவங்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவெல்லாம் ஆகிட்டு ஒரு 36 வருஷம் ஆச்சா, அங்கே 11, இங்கே ஒரு 24, 35 வருஷத்தில் கட்சி எந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸ் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரால் முடிய மாட்டேங்குது. இவர் யூனிலேட்டரலாக, அதாவது யூனிலேட்டரலாக அப்படின்னு சொன்னால் யாரையுமே கலந்து ஆலோசிக்காமல் திடீர்னு இவருடைய பேரை சொல்லிட்டார். அவர் பேர் என்ன, பரசுராமன் முகுந்தன் அப்படிங்கிறவருடைய பேரை சொல்லிட்டாரு. அதுவும் எப்படி சொல்கிறாருங்கிறது நீங்கள் பார்க்கணும். பொதுக்குழுவில் முதல்ல நீங்கள் எல்லாம் பேசி வச்சுக்கக்கூடாதா? முதல்ல நீங்கள் பேசி வச்சுட்டு உனக்கு அசிஸ்டண்ட்டாக போடுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே டிஸ்கஷன் நடக்கும். இன்னும் 4 பேர் பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிறது எல்லா கட்சிகள்லேயுமே இருக்கிறதா, நிர்வாகங்கள்லாம் இருக்கிறதா. பிரெயின் ஸ்டார்மிங்னா ஒன்றும் இல்லை, 10 பேர் சேர்ந்து மொத்தமாக விவாதித்து முடிவெடுக்கிறது தான் பிரெயின் ஸ்டார்மிங். அதை விட்டுட்டு யூனிலேட்டரில் நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கோபம் வருமா வராதா? யாருக்குமே கோபம் வரும். இவருக்கு இன்னும் 60 வயசு கூட ஆகலை, அவர் இன்னும் இளைஞர் கணக்கு தான். இப்போ 55 வயசில் ராகுல் காந்தி இளைஞர் சொன்னேன்னா இவரும் கண்டிப்பாக இளைஞர் தான். இவர் கட்சி பதவி எடுத்த உடனே அவர் வந்து இளைஞர் அணிச்ச பதவியை தியாகம் பண்ணிடுறாரு. அதுதான் இவருடைய மணியாக ஒருத்தர் இருக்கார் இல்லையா,
அவருடைய மணி அவருடைய பையனுக்கு அது போகுது. தமிழ்ச்செல்வன் ஏதோ பேர். அவர் வந்து சினிமா சம்பந்தப்பட்டவர். அவருக்கு அதை கொடுத்ததுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு இஷ்டம் இருக்கல, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது அவருடைய அந்த எதிர்ப்பை அவர் வெளிப்படையாகவே பல இடங்களில் காமிச்சிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த தமிழ் மணிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு உங்கள் பதவி வேணாம், ஒன்றும் வேண்டாம் சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டுறாரு. இப்போ அது காலியாக இருக்குது. கட்சி அடுத்த கட்டத்துக்கு யார் எடுத்துகிட்டு போகிறது? ராமதாஸால் முடியுமா? 82 வயசில் அவர் சொன்னால் யாரும் கேட்பாங்களா? சுற்றுப்பயணம் பண்ண முடியுமா? ஏன் உதயநிதியை அவங்க ப்ரொமோட் பண்ணினாங்க டிஎம்கேல? ஒரு இளைய ஆள் வேணும், நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ணக்கூடிய ஆள் வேணும். ஏன்னா நாடில் எல்லா அரசியல் கட்சிகள்லையுமே இந்த ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ராகுல் காந்தி ரொம்ப வருஷமாக 20 வருஷமாக இருக்கார். அவரை எவ்வளோ ட்ரிப்பு நீங்கள் லான்ச் பண்ணாலும் அவர் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறார். அது வேறே விஷயம், ஒதுக்கி வச்சுருவோம். அகிலேஷ் யாதவ் வந்துட்டார். ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் பராக் பாஸ்வான் வந்துட்டார். அங்கே ஆர்ஜேடியில் லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் கட்சியை எடுத்துக்கிட்டு இருக்காரு. பவன் கல்யாண் வந்திருக்காரு. ரேவந்த் ரெட்டி வந்திருக்காரு. ஆதித்ய டாக்கரே வந்துட்டார். உதயநிதி வந்துட்டார். எல்லா அண்ணாமலை வந்துட்டார். சந்திரபாபு நாயுடு விட்டுட்டீங்களே? சந்திரபாபு நாயுடுனுடைய 2 பையன் இருக்காரு. பட் அவர் இன்னும் அந்த என்டிஆருக்கு அப்புறம் அது அப்புறம் சொல்கிறேன். அது என்டிஆர் உட்காத்தி வச்சு அவர் கட்சியை பிடிச்சார். அதாவது என்டிஆர்கிட்டேருந்து கட்சியை பறிச்சுட்டு போனார் அவர். அந்த அந்த அது மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இருக்குது இதில், நம்ம நாட்டு சரித்திரத்திலேயே அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அகிலேஷ் யாதவும் கிட்டத்தட்ட அதை தான் பண்ணார். அப்பாவை உட்காத்தி வச்சுட்டு கட்சியை பிரித்தார். இளைஞர்கள் மொத்தமாக அந்த பக்கம் வந்த உடனே பெரியவங்களும் வந்துட்டாங்க. அகிலேஷ் யாதவுடைய தம்பி ஒரு கட்சி ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா. ஆனால் அவர் இன்றைக்கி எங்கே இருக்கார்? அதே மாதிரி இங்கே அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல. ஆனால் இங்கே பாமகவில் இன்றைக்கி அந்த ப்ராப்ளம் வருது. எல்லாருமே இளைய சமுதாயமாக இருக்கும்போது வயசானவங்களால் கட்சியை சமாளிக்க முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு தலைமுறை இடைவெளி வந்துருங்க. அதாவது நான் யோசிக்கிறதுக்கும் என்னுடைய பையன் யோசிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவன் நினைக்கிறான் அப்பா யோசிக்கிற மாதிரி போனால் நம்ம வந்து கட்சியை வளர்க்க முடியாதுன்னுட்டு. உங்கள்கிட்ட நான் கேட்குறேங்க, 35 வருஷமாக இருக்கீங்கல்ல அரசியலில், ஒரு ஜாதி, ஒரு சமூகம், ஒரு ஜாதி சமூகத்தை மட்டுமே நம்பி வளர்ந்த கட்சி அது. அந்த காலத்தில் அவர் சொன்னார்னா உடனே எல்லோரும் கேட்பாங்க. நான்லாம் அந்த காலத்தில் திட்டுவேன், மரம் வெட்டும் கட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதை. ஏன்னா மரங்களெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறமா அது எப்படியோ அந்த மரம் வெட்டுற கொள்கையை கைவிட்டு மரம் நட ஆரம்பித்தாங்க. அது ஒரு நல்ல மாற்றம். அது மட்டும் போராது, சமூகத்தில் இன்னும் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு ஜாதியை மட்டுமே நம்பி கட்சியை வளர்க்க முடியாது. 35 வருஷமாக கட்சியை நீங்கள் வளர்க்காமல் வச்சுருக்கீங்க. 5.86% மேலே இந்த கட்சி எந்த தேர்தலையுமே ஜெயிச்சது கிடையாது, வாக்குகளை பெற்றது கிடையாது. சீமான் தனியாக நின்றுட்டு ஒரு 8% வாங்குறாரு சார். அப்புறம் உங்களை சீமானையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் நீங்கள் கம்மி தான் சார். அப்புறம் என்ன சார் வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியும்? எவ்வளவு மாவட்டங்களில் சார் உங்களுடைய கட்சிக்கு இது இருக்குது, வாக்கு விகிதம் இருக்குது? சவுத்தில் சுத்தமாக கிடையாது, கொங்குல சுத்தமாக கிடையாது, கொஞ்சம் டெல்டாவில் இருக்குது, கொஞ்சம் சென்ட்ரல் தமிழ்நாடுல இருக்குது, வட மாவட்டங்களில் கொஞ்சம் இருக்குது. அப்போ கட்சியே உங்களை வந்து பரவலாக்க முடியலையே, அப்புறம் நீங்கள் என்ன பெரிய சாதிக்க போகிறீங்க? அதனால தான் அன்புமணி இஸ் கன்சர்ன்டு. 56 வயசில் எனக்கு இன்னும் 20 வருஷம் நான் அரசியல் பண்ண முடியும், நான் வந்து அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், இவர் போக விட மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அடிக்கடி, அதாவது இவங்களுடைய அந்த புகைச்சல் இருக்குது இல்லையா, அப்பா பையனுக்கு இடையில் இருக்கிற புகைச்சல் தொடர்ச்சியாக ரொம்ப நாளாகவே இருந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே இருந்துட்டுருக்கு. நிறைய பேர் கட்சியை விட்டு வெளில போயிட்டாங்க. அது இன்னைக்கு வெடிச்சிருக்கு. வேல்முருகன் கூட அப்படி தானே சார். வேல்முருகன் மாதிரி ஒரு ஆள் கூட கட்சியை விட்டு வெளில போகிறாங்கன்னு சொன்னால் அது காரணம் அதுதான். காடுவெட்டி குருவனுடைய தலைமுறை வேற இப்போ வந்து கட்சியை கைப்பற்றலாமா அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அதாவது கட்சியை கைப்பற்றுறாங்கன்னு சொன்னோன்னா ஒரு கட்சி உதயமாகும், சில பேர் அதில் பிரிஞ்சு அங்கே போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஒரு கட்சி ஜாதி சமுதாயத்தை மட்டுமே அடையாளப்படுத்துகிற கட்சி, என்ன பெரிய உங்களுக்கு இது இருக்க போகிறது? அதனால் 2021 ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசும்போது நான் இதை சொல்லியிருந்தேன். இந்த கட்சி இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த கட்சியை கலைச்சிட்டு
அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப திறமையான ஆள், நல்ல பிரமாதமாக யோசிக்கக்கூடியவர், நவீன யுகம் புரிந்தவர். அதனால் அவர் வந்து வேறு ஏதாவது ஒரு அவங்களுடைய கொள்கைக்கு முரண்பாடு இல்லாத ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு நல்ல பதவியை வாங்கிட்டு நல்லபடியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஓகே, பட் அவர் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, பனையூரில் என்னோடய ஆஃபீஸ் இருக்குது, யார் வேணால் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம், என்னோடய நம்பர் வேறு கொடுத்துருக்காரு அவர். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புதுசாக கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறதா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொள்கை முரண்பாடு இல்லாத ஒரு கட்சியில் போய் சேர்றாரு அப்படின்னு? இல்லை அதெல்லாம் இருக்காது. கொள்கை முரண்பாடு இருக்கிற கட்சியில் அவர் போவார்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ கூட அவர் என்ன சொல்கிறாரு, 16% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அரசியலில் போட்டி போட மாட்டேன், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவருக்கு தன்னுடைய சமுதாய மக்கள் மீது ரொம்ப பயங்கரமான அபிமானம், பற்று, நம்பிக்கை இருக்குது அப்படி தான் எனக்கு தோன்றுறது. அதனால் அவர் வந்து கட்சியிலேருந்து வெளியில் ஏறி இன்னொரு கட்சியில் ஜாயின் பண்ண மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அகிலேஷ் யாதவ் மாதிரி அவர் வந்து கட்சியை உடச்சி எடுத்துகிட்டு வரலாம், அதாவது அப்பா உட்காந்து வச்சுட்டு அப்படி தான் இது வந்து ஒரு நெசசிட்டி, காலத்தினுடைய நெசசிட்டி. நீங்கள் பாருங்கள் சார், அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்பவே ஆம்பிஷியஸ் லீடர் அப்படிம்பாங்க. ஆம்பிஷியஸ் லீடருக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஆர்வம் உள்ளவர், சாதனை படைக்க வேண்டும் என்ற துடிப்புள்ள ஆர்வம் உள்ள ஒருத்தர். 2016 அவர் ஒரு கேம்பெயின் பண்ணார் சார், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணார் சார். அருமையான ப்ரோக்ராம், ஃபஸ்ட்டு கிளாஸ் கேம்பெயின். அந்த பிரச்சார கூட்டங்களில் அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 7-8 இடங்கள் ஒரு மாவட்டத்துலையும் போயிட்டு அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள் என்னென்ன, அந்த மாவட்டத்தினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, என்னென்ன கட்டமைப்புகள் பண்ணணும், என்னென்ன முன்னேற்ற திட்டங்கள் பண்ணணுங்கிறதெல்லாம் கரெக்டாக ப்ளூ பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருந்தார் அவர். ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி அண்ணாமலை பண்ணுற பாருங்கள், நடைப்பயணத்தின் போது அண்ணாமலை ஒரு தொகுதியிலையும் போய்ட்டு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தார். ஓகே, அந்த ப்ளூ பிரிண்ட்டை அன்புமணி 2016 பண்ணியிருந்தார். 8 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணார். அன்புமணி அன்னைக்கு பேசின அந்த பேச்சுக்களெல்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு புஸ்தகமாக போட்டிங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிதி கமிஷனே தேவை கிடையாது. நீங்கள் அதை அப்படியே பிளைண்டாக பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவருடைய ஆழமான ரிசர்ச்சு ஒர்க் அதில் இருந்திருக்கு. அவ்வளோ தூரம் ஆய்வு பண்ணி ஆலோசனைகளை பெற்று தான் அந்த வந்து திட்டங்கள் மாவட்ட வாரியாக திட்டங்கள் தீட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஆனால் அது அவருடைய இந்த சில பின்னடைவுகளுக்கு காரணமே, இவருடைய பின்னடைவுகளுக்கு காரணமே இவங்க இந்த கட்சியினுடைய சில லிமிட்டேஷன்ஸ் தான். லிமிட்டேஷன் சொன்னால் என்ன சொல்கிறது, குறைபாடுகள், அதெல்லாம் வளர முடியாத சில நிலை. அதாவது ஒரு கட்சியை சார்ந்தது. கட்சி நீங்கள் அடையாளப்படுத்தும் போது மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டிருந்தா ஓகே, கூட்டணிங்கிற தர்மத்தினால வந்து சில பேர் போட்டுடுவாங்க. அதில் கூட இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க போடுறதில்ல. திருச்சியில் அமமுக தான் கேண்டிடேட் போட்டாங்க. அதுக்கு முன்னால் ராமஸ்ரீனிவாசன் நிற்பார், இல்லைன்னா வேறு யாராக நிற்பாருங்கிற மாதிரிலாம் வதந்திகள் இருந்துச்சு. கடைசியில் ஏஎம்எம்கேக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒன்று பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களே திருச்சியில் வாக்குகள் போடலை. ஓகே, அதனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஜாதியை மட்டுமே வச்சு நீங்கள் பெருசாக வளர்க்க முடியாது. அதனால தான் அன்புமணி யோசிக்கிறாரு, பேசாமல் கட்சி நம்ம கைப்பற்றுறது. கட்சியை கைப்பற்ற அவசியமே இல்லை சார். நான் இன்றைக்கி பாருங்கள், அவர் வந்து நம்பர் கொடுத்துட்டாரு. இன்றைக்கி மீட்டிங்கில் என்ன நடந்தது, அந்த பையன் அவருடைய அந்த பையன் மேடைக்கு கூப்பிடுறாரு ராமதாஸ். 3 ட்ரிப்பு கூப்பிட்டு பார்த்தாரு, வரலையான்னு கூப்பிட்டு பார்த்தாரு, வர முடியல. என்ன காரணம்னு கேட்டால் அங்கே அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இருந்தவங்களில் பெரும்பாலானவர்கள் எப்படி எடப்பாடி ஜூலை 11 எடப்பாடியுடைய பொதுக்கூட்டம் நடந்ததோ கிட்டத்தட்ட அதே ஸ்டேஜில் தான் இதுவும் நடந்திருக்கு. இன்றைக்கி பொதுக்குழுக்கு வந்தவங்களில் பெரும்பாலானவர்கள் அவங்க சைடில் தான், அன்புமணி சைடில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது அன்புமணிக்கு நல்லாவே தெரியும், அந்த பையனுக்கு நல்லா தெரியும். அதை தான் அவர் மேலே போகலை. இப்போது ஒரு ஆளை நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக நியமிக்கணும் அப்படின்னு சொன்னால் நார்மலி இதுதான் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக, கவர்மெண்ட்டில் யாராவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. எனக்கு மேலே அவன் பாஸ் மாதிரி வந்து உட்காந்துருப்பான். என்னுடைய பாஸ் யாருங்கிறது தீர்மானிக்கிறது என்னுடைய உரிமை கிடையாது. அரசை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் பாஸாக வருவான். அவன் என்னை விட சின்னவனாக இருந்தாலும் கூட நான் அவனுடைய கட்டளைக்கு ஏற்றபடி நான் நடந்து தான் வேணும்.
தனியார் நிர்வாகங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து இந்த பையனை நான் உனக்கு அனுப்புகிறேன், நல்ல பையன், நல்லா வேலை பண்ணுவான், நீ வச்சுக்கோ. அந்த பையனை பற்றி எனக்கு தெரியும், அவனுக்கு எனக்கும் அந்த எமோஷ்னல் கனெக்ட் வருமா, ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுமா அப்படிங்கிறதுலாம் நான் தான் பார்க்கணும். நீங்கள் குடும்ப கட்சியை மாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு தந்தையை அன்புமணி ராமதாஸ் குற்றம் சொல்வதற்கு இவருக்கு தகுதி கிடையாது. 2 விஷயத்தில் தகுதி கிடையாது. ஏன்? தந்தைக்கு பிறகு தந்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டீங்க, அது தப்பு. அந்த இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? வைகவும் அப்படி தானே சார் பண்ணார், எல்லாமே அப்படி தான், குடும்ப கட்சியாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மொத்தமாக எல்லாரையும் கலந்து ஆலோசிச்சுட்டு யார் தலைமை பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு வேறு யாராவது ஒரு தலைவராக போடுங்க. எப்படி இப்போது கார்கேங்கிறது ஒரு நேம் சேக், அதாவது நேம் சேக்குனா ஒரு பேரளவில் ஒரு தலைவர்னு குடும்பத்தை தவிர்த்து ஒருத்தர் தலைவராக போட்டிருக்க மாதிரி இவங்க ஒரு குடும்பத்தை தவிர்த்து ஒரு தலைவராக போட்டிருக்கணும். அன்புமணி ராமதாஸ் அந்த தலைமை பதவியை ஏற்றுக்கக்கூடாது. 1. 2வது தவறு நான் சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அன்புமணி ராமதாஸனுடைய குறைகள் சுட்டி காட்டுவேன்னு சொன்னேன். இந்த 2 குறைகள் நான் இப்போ சுட்டி காட்டுறேன். அந்த தர்மபுரி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தன்னுடைய மனைவியை நிற்க வைக்க என்ன அவசியம் இருந்துச்சு அவருக்கு? ஸோ அந்த சமயத்தில் கூட இவங்க வந்து திரும்ப குடும்ப கட்சியாக மாறிடுமே அப்படின்னு அவர் யோசிக்கல, பார்த்தீங்களா? அப்போது என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு எஸ் ராமதாஸ் மேலே குற்றம் சாட்டுவதற்கு அப்படின்னு நான் கேட்குறேன். வித் ஆல் தட் ஐ வில் டெல் யூ, இந்த இது எப்படி போகும் அப்படின்னா, கட்சி ஒரு சைடில் போய் நிற்கும். ராமதாஸ் வயசான காலத்தினால அந்த பழைய ஆளுங்கள்லாம் அவர் கூட இருப்பாங்களே தவிர அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் வந்துடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஓகே சார், இந்த ஒரு இடத்துல இதில் எடுத்துக்குவோமே, இப்போ பனையூரில் அவர் வந்து ஆஃபீஸ் போட்டிருக்கேன், வந்து என்கிட்ட எப்போ வேணாலும் பார்க்கலாம், நம்பர் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. பனையூரில் இன்னொருத்தரோட ஆஃபீஸும் இருக்குது, உங்களுக்கு தெரியும், விஜயோட ஆஃபீஸ். சமீபத்தில் அன்புமணி அவர்களுடைய மகள் சங்கமித்ரா வந்து ஒரு திரைப்படம் தொடர்பாக வந்து அலங்கு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தொடர்பாக வந்து விஜய் அவர்களை போய் மீட் பண்ணாங்க. சில மணி நேரம் வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நீங்கள் என்ன வேணாலும் ஆகலாம். அதாவது இன்னும் அதுக்கு டைம் நிறையா இருக்குது, ஒரு 6 மாதம் 8 மாதம் டைம் இருக்குது. யாரை கல்டிவேட் பண்ணுறாங்க, விஜயினுடைய மூவ்ஸ் என்னென்ன, விஜய் எவ்வளவு டிபெண்டபிள், இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா விஜயை விட இவருக்கு பயங்கரமான அரசியல் அனுபவம் இருக்குது. இவர் வந்து எம்பியாக இருந்திருக்காரு, இதில் இருந்திருக்காரு, ராஜ்யசபாவில் இருந்திருக்காரு, அமைச்சராக கூட இருந்திருக்காரு, டெல்லியில் நல்ல பேர் வாங்கியிருக்காரு அவர். ஏதோ 1-2 சின்ன குற்றச்சாட்டுகள் இருக்குன்றது அது நிலுவையில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதில் இன்னும் முடிவு வரல. அதர்வைஸ் ஒரு நல்ல அரசியல்வாதி, திறமையான அரசியல்வாதி தான் அவர். அதனால் அவருக்கு நல்லாவே தெரியும் அவருடைய பெண் மூலமாக போகிறாரா அல்லது அந்த பெண் மூலமாகத்தான் தந்தை இந்த மாதிரி அன்புமணி இந்த மாதிரி ஒரு ரிவோல்ட் பண்ணுறாரா, அதாவது தந்தைக்கு எதிரான ரிவோல்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக விஜய் கூட போகணுமா வேண்டாமாங்கிறத ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் அவர் வந்து முடிவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அவருடைய பெண்ணுக்கு இந்த அரசியல் நுணுக்கங்கள்லாம் தெரியுமா, அல்லது அவருக்கு 3 பெண்கள் இருக்காங்க, அந்த 3 பெண்களுக்குமே இந்த அளவுக்கு அரசியல் நுணுக்கங்கள் தெரியுமா? அவங்க வந்து ஒரு கோ பிட்வீன் மாதிரி, அவங்களுக்கும் இடையில் ஒரு பாலம் மாதிரியோ அல்லது ஒரு நெகோஷியேட்டர் மாதிரியோ பண்ண முடியுமா? அந்த அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு திறமை இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார். இப்போது இவர் ராமதாஸ் வந்து ஒரு பையனுடைய பேரை சொன்னார் இல்லையா, அவர் பேர் மறந்து முகுந்தன், பரசுராமன் முகுந்தன். அவரை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஐடியா கிடையாது. அவருக்கு வந்து என்ன வயசு, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, இதுக்கு முன்னால் ஏதாச்சும் வேலைகள் பண்ணியிருக்கிறாரா, அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கா, ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவரை முன்னால் நிறுத்துறதுக்கு என்ன அவசியம் இருக்குங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த மாதிரி தேவையில்லாமல் முன்னால் நிறுத்திவிட்டு, அதுவும் பப்ளிக்காக ஓப்பனாக, ராமதாஸ் என்ன நினச்சாரு, நம்ம சொல்கிறத அவங்கெல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்களே உங்கள் பேச்சை கேட்கல, அன்புமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணி கோஷம் எழுப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதனால இனிமேலாவது அன்புமணி ராமதாஸ்கிட்ட கட்சியை கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிக்கிறது நல்லதுங்கிறது என்னுடைய வியூ. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தமிழ்.